ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அச்சன்பாலா ரெசிபி. இன்றைக்கி சூப்பரான ரெசிபி தான். ரொம்ப டேஸ்டான ரெசிபி. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சீஸ் பால்ஸ் தான். உருளைக்கிழங்கு வச்சு வீட்டிலே சிம்பிளாக சூப்பராக செய்திடலாம். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம் வாங்க. உருளைக்கிழங்கு 4லேருந்து 5 உருளைக்கிழங்கு, மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இது நல்லா வேக வச்சுட்டு தோல் உரித்து நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணியிருக்கேன். 2 ஸ்பூன் ப்ரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணிவிட்டு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள். இந்த இன்க்ரீடியண்ட்லாம் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போது 1/4 ஸ்பூன் ஜீரா பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தால் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா தனி மிளகாய்த்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிங்கன்னா போதும். கொஞ்சம் டேஸ்ட்காக தான். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணி இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட ப்ரெட் க்ரம்ஸ் இல்லை அப்படின்னா 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இது கிரிப்னஸ்க்காக தான் இது. இப்போ நல்லா பிசைஞ்சிட்டு குட்டி குட்டி பால்ஸாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ கையில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இதுக்குள்ளே அந்த சீஸ் 2 சின்ன க்யூப்ஸ் கட் பண்ணி இதுக்குள்ளே வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு பால்ஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ப்ரெட் க்ரம்ஸில் இதை டிப் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த மாதிரி நல்லா லைட்டாக பண்ணிவிட்டு நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுட்டு ஒரு 1/2 hour கழித்து அதுக்கப்புறம் தான் எண்ணெயில் பொரிக்கணும். நீங்கள் அப்போவே உடனே பொரிச்சிங்கன்னா அந்த மேலே இருக்கிற க்ரம்ஸ் எல்லாம் எண்ணெயில் நல்லா தனியாக கழண்டு வந்துடும். அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் எடுத்து வச்சுட்டு ஒரு 1/2 hour கழித்து பொரிச்சிங்கன்னா சூப்பராக வரும் இது. இப்போ இதே போல் நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு ஒரு 1/2 hour கழித்து நம்ம எண்ணெயை நல்லா சூடான பிறகு போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு பால்ஸாக போட்டு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும். உள்ளே இருக்க சீஸ் நல்லா உருகி ரொம்ப டேஸ்ட்டாக எம்மியாக இருக்கும். இதுக்காக நம்ம கடையில் தான் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. வீட்டிலே சிம்பிளாக ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். இதுக்கு தேவையானது ஒன்லி உருளைக்கிழங்கு, சீஸ், இது 2 தான். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. எவ்வளோ க்ரீமியாக. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.